ஆக்சுவலா எனக்கு எதுவுமே தெரியாது. ஆ? இல்ல என்னன்னா, அ கத்துக்கணும் அந்த மாரி ஒரு இட் வாஸ் நாட் ஃபோர்ஸ்ஃபுல். அப்பா வந்து என்னைக்குமே ஃபோர்ஸ் பண்ணல என்ன. எனக்கு ஆக்சுவலா சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். எனக்கு இந்த எப்படி சொல்றது? இந்த எடிட்டிங் ரூமு, அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டிங் தியேட்டரு, அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியர் நான் அதிலேயே என்ன சொல்றது? பொறந்து வளர்ந்ததுனால மேபி அப்படியே அதெல்லாம் பார்க்கும்போது தானாவே அது எப்படி சொல்றது? தானாவே அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தானாவே அத கத்துக்கிட்டேன்னு தான் சொல்லலாம். பட் நத்திங் வாஸ் ஃபோர்ஸ்ட். என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணும் அந்த மாரி சொல்லல. அவ்வளோதான். யா பட் வாட் இஸ் தட் லைக் இப்போ வரைக்கும் வந்து நான் இன்னும் இதை கத்துக்கல, இன்னும் இதை நான் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? பிகாஸ் எனக்கு வந்து உங்களை ஒரு நடிகரா தெரியும் அண்ட் யூ நோ டு ஆப்ரேட் கேமரா, டிரெக்ஷன் அண்ட் எடிட்டிங், மியூசிக், பாடுவீங்க, லிரிக்ஸ் லிரிக்ஸ் எழுதுவீங்க, அப்புறம் நெறைய இருக்கு. டான்ஸும் ரொம்ப நல்லா ஆடுவீங்க. ஓகே, பேலன்ஸ் இப்போ என்ன இருக்கு? சினிமா பொறுத்த வரைக்கும் வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு சினிமா பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்துலேயுமே இன்வால்வ்டாக தான் இருப்பேன். ஸோ அது வந்து தானாகவே எனக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. சம்டைம்ஸ் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, சம்டைம்ஸ் ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட இல்லை, நமக்கு சினிமா தெரியாமல் இருந்தால் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன்னா சினிமா தெரியும் போது நடக்கிற சில காமெடி, அப்போ ஏதோ ஒரு சின்ன தப்பு நடக்குது அப்படின்னா எல்லாமே நமக்கு முன்கூட்டியே தெரியும். ஸோ அதனால அது வந்து ஒரு விதத்தில் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். பட் அப்படியே பழகிடுச்சு. சரி ஓகே என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த மாதிரி. இப்போ சிம்புக்கு வந்துட்டு பயங்கர கிளாஸா ஒரு படம் அப்படி நடிக்கிறதுக்கு பிடிக்குமா, இல்ல செம்ம மாசா ஒரு படம் நடிக்கணும்னா பிடிக்குமா? எதுக்கு சிம்பு வந்து ஃபர்ஸ்ட் ஆப் பண்ணுவீங்க? ரெண்டும் ஒரே டைம்ல வந்து உங்களை வந்து சேருது அப்படின்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஆப் பண்ணுவீங்க? ஆக்சுவலா பார்த்தா கிளாஸா மாசான்றதை விட எனக்கு வந்து இப்ப இந்த டைம்ல இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த படம் பண்ணுவேன். ஸோ இப்ப எப்படி இப்போ சொல்றது? சிம்புக்கு என்ன பண்ணா பிடிக்கும், என்ன பண்றதுக்கு பிடிக்கும், எந்த மாதிரி படம் பண்றது? இப்ப எனக்கு ஆக்சுவலா படமே பண்ண பிடிக்கல. அதான் உண்மை. எனக்கு வந்து இப்போ வேற ஏதாவது பண்ணும் அந்த மாதிரி தோணுது எனக்கு. இப்ப எப்படி சொல்றது? சின்ன வயசுல வந்து ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா நமக்கு, நான் வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும், ஒரு ரஜினி சார் மாதிரி வரணும், அந்த மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கும்ல, ஒரு நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு. பட் இப்போ ஒரு ஆஃப் லேட் ஒரு 28, 29க்கு அப்புறம் வந்து டோட்டலா லைஃப் வேற மாதிரி இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து மோர் தென் சினிமா ஐ வாண்ட் டூ சம்திங். இட்ஸ் ஐ திங்க் சினிமான்னு மட்டும் நான் என்னை வந்து ஒரு சர்க்கிள் உள்ள போட்டு வச்சிருக்கேன். எனக்கு அது பிடிக்கல. ஐ வாண்ட் கம் அவுட் ஆஃப் தட் சர்க்கிள் அண்ட் டூ சம்திங் எல்ஸ் ஆல்சோ இன் லைஃப். லைக் ஐம் சேயிங் சினிமா மட்டும் இல்லாம உலகத்துக்கு நம்மளால ஏதாவது ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. உலக அளவுல லைக் என்ன அது என்டர்டைன்மெண்ட் பேஸா போறீங்களா? கேன் யூ பி மோர் ப்ரிசைஸ் லைக் என்டர்டைன்மெண்ட் தெரியல, மேபி எனக்கு காசு பிடிக்கல. காசுனால தான் இந்த உலகத்துல எல்லாருமே மனிதாபிமானமே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் மணி இஸ் ஒன் பிக் நீட் இல்லை இன்னைக்கு. ஸோ காசு வேணுங்கிறதுனால நல்லவங்க கூட இன்னைக்கு கெட்டவங்களா மாறிட்டு இருக்காங்க. ஸோ சொசைட்டி இஸ் கெட்டிங் வெரி ஸ்பாயில்ட் பிகாஸ் யூ நீட் மணி டு லிவ் அப்படின்றதுனால வந்து ஒரு ஒரு ஜென்யூனிட்டி போயிடுச்சு, பொய் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பொறாமை ஜாஸ்தி வருது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து காசு தான் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஐ வாண்ட் டு டேக் அவே மணி ஃப்ரம் த வேர்ல்ட். கேக்குறது கொஞ்சம் காமெடியா இல்ல இருக்கும். டேக் அவே மணி ஃப்ரம் தி வேர்ல்ட் ஓகே, பட் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சரி I'll tell you something. இப்போ நான் சின்ன பையனா இருக்கும்போது, இப்போ நான் வந்து ரஜினி சார் படம் பார்க்கும்போது இந்த மாதிரி நான் ஒரு நாள் வந்து ஒரு பெரிய ஸ்டாரா வரணும் அப்படின்றது என்னுடைய ஒரு என்ன சொல்றது ஆசை. ஸோ அன்னைக்கு நான் அதை டிசைட் பண்ண அன்னைக்கு when I really believed in it, that somehow brought me hereன்றேன். ஸோ மற்றதெல்லாமே it will fall in place. ஒன்ஸ் நம்ம ஒரு கன்விக்ஷனோட அதை வந்து ட்ரூவா பிலீவ் பண்ணோம்னு சொன்னா we don't need to be bothered about how will it happen. ஸோ அது தேவையே இல்லை, அது தானா நடக்கும். ஐம் நாட் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் மூவி. இதெல்லாம் மீறி ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, நம்ம இந்த உலகத்துல பிறந்திருக்கோம், என்ன பண்றோம் இங்க, எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படின்றத பத்திலாம் கவலைப்படாம நம்ம பாட்டுக்கு ஏதோ யாரோ சொல்றதை கேட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்ன பயங்கர ஒரு மாதிரி ஸ்பிரிச்சுவலா உள்ள ஏதோ போயிட்டீங்களா? ரொம்ப ரொம்ப ஆழமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பிகாஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஒரு
45-50ல இது மாதிரி பேசியிருந்தீங்கன்னா ஓகே ஒத்துக்கலாம். அது என்னது இது ஒரு 30 வந்த உடனே இப்படி இவ்ளோ ஞான ஏன் உதயங்கள், அப்படி இவ்ளோ ஏன் அப்படி thought எல்லாரும் process. யோசிக்கிறீங்கன்றேன். அது நீங்க வந்து எல்லாமே ரொம்ப கொஞ்சம் அவசரம் தான் உங்களுக்கு வாழ்க்கையில. டப்பு டப்பு டப்புன்னு இல்ல, எல்லாமே அவசரம்ன்றதை விட நான் ஃபாஸ்டா கத்துக்கிறேன்றதுக்காக என்ன ஏன் நீங்க திட்டுறீங்க? ஸ்கூல்ல எல்லா பசங்களும் படிக்கிறாங்க. சோ ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் வந்து மேபி சீக்கிரமா அவன் மேட்ச் போட்டுருவான். நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சம்ம முடிப்போம். சோ இட் டசன்ட் மீன் தட் நம்ம முட்டாள்ன்ற அர்த்தம் கிடையாது. அந்த பையன் கொஞ்சம் ஃபாஸ்டா போட்டான் அந்த சம்ம, அவ்வளவுதான். So how you've gone in ரொம்ப ஸ்பிரிச்சுவலா டீப்பா ஏதோ போயிட்டு இருக்கீங்களா? Are you traveling? ஒரு இல்ல ஒரு இன் பிட்வீன்ல வந்து எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஆனதுக்கு அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இந்த விஷயங்கள்லாம் வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். இப்ப எது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா படுது? என் கண் முன்னாடி எனக்கு இதுதான் ரொம்ப முக்கியமா படுது அப்படின்னு எதை சொல்லுங்க? என்னுடைய ஆத்மா, மை சோல். பிகாஸ் தட் இஸ் த ஒன் விச் இஸ் எக்ஸ்பீரியன்சிங். இல்ல வாட் எவர் இப்போ நான் இங்க பாக்குறேன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எஸ்டிஆரா இருக்கலாம் இல்ல சிம்புவா இருக்கலாம். அது வந்து இந்த உருவம் தான். அதாவது இப்போ சிம்பிளா எப்படி சொல்லணும்னா, இப்போ நான் BMW வண்டியில வரேன் அப்படின்னு சொன்னா என்ன நீங்க ஆக்சுவலா பிஎம்டபிள்யூன்னு கூப்பிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஸோ இட்ஸ் பேசிக்லி வி ஆர் காலிங் பீப்புள் அஸ் த கார் நேமை வச்சு நம்ம அவங்கள கூப்பிட்டு இருக்கோம். பட் இட் டசன்ட் மேட்டர். பிஎம்டபிள்யூ விஷயம் கிடையாது. பிஎம்டபிள்யூ யார் ஓட்டுறாங்க, அந்த டிரைவர் யாருன்றது தான் விஷயம். ஸோ த டிரைவர் இஸ் யுவர் சோல். அதுதான் அந்த ஆத்மா தான் மேட்ரு. ஸோ அந்த கேரக்டர் வந்து இங்க வந்து சிம்பு மூலியமா எஸ்டிஆர் மூலியமா இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் இன் திஸ் வேர்ல்ட் அண்ட் இட்ஸ் என்ஹான்சிங் இட்ஸ் கான்சியஸ்னஸ், அவ்வளவுதான். ஸோ தட் இஸ் மோர் உங்க இம்பார்ட்டன்ட். சோலுக்கு இப்ப எது ரொம்ப முக்கியம்னு படுது? ஏதோ ஒரு காரணத்துக்காக தானே இங்க வந்திருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் நானே இங்க வந்திருக்கேன். ஸோ அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஐ திங்க் சரி வந்தாச்சு இந்த இடத்துல. ஸோ லெட் மீ மேக் அ டிஃபரன்ஸ்ன்றது தான். ஸோ எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க, ஒருத்தர் வந்து ஆக்டரா இருக்காரு, ஒருத்தர் வந்து கடவுளா இருக்காங்க, புத்தரா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப அப்பா வந்து பயங்கரமா ஜாதகம் எல்லாம் பார்ப்பாரு. ரொம்ப பயங்கர நம்பிக்கை. எனக்கு தெரியும். அவரோட நான் பழகுனதுனால எனக்கு தெரியும். அப்படியே சும்மா நம்ம நட்சத்திரமும் அந்த ஒரு ராசி சொன்னாலே உடனே புட்டு புட்டு வைப்பாரு. இந்த டைம் இப்போ வந்து உனக்கு இந்த டைம் நடக்குதுன்னு கண்டிப்பா உங்களை வந்து அவர் வந்து கெஸ் பண்ணியிருப்பாரு. அவருக்கு வந்து இந்த டைம் தான் அவருக்கு லான்ச் பண்ணணும்னு உங்களை ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணார் 2 சாங்ல. அதுக்கப்புறம் இந்த டைம் தான் உங்களை ஹீரோ ஆக்குனாரு. இந்த டைம்ல தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொன்னாரு. அப்புறம் இந்த டைம்ல தான். So what is the time he told you will do right now? or இப்ப உங்கள என்ன நடக்குது, என்ன நடக்கும்னு சொன்னாரு? 30 சிம்பு இருக்கிறப்ப ஏதோ பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவரும் நம்புறாரு. அப்படியா? ஏதோ ஒண்ணு பண்ணுவாடா நீனு அப்படின்றாரு. அவரும் அப்படி நினைக்கிறாரு. எப்ப உங்களுக்கு திருமணம்னு சொன்னாரு? மேபி எனக்கு அதான் நான் சொல்றேன்ல, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நான் பண்ணணும்ன்றதுனால மேபி எனக்கு அது தள்ளி போயிட்டே இருக்கு. ஒன்லி when the right time comes it might happen. I don't know if I'll get married or not. எனக்கே தெரியல. என்னது ஒரு வேட்டை மன்னன் கல்யாணமே பண்ணிக்கலனா எப்படி? தெரியல பண்ணிப்போம் நான். ஃபீமேல் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்டு அப்படியே அப்படின்ற வராங்க. இந்த லேடி ஃபேன்ஸ்லாம் அப்படியே ஒரு பயங்கர கிரேஸ். சொல்ல முடியாது. திடீர்னு பண்ணாலும் பண்ணிப்பேன். நீங்க வந்து இப்படி ஒரு விஷயம் ஜட்ஜ் பண்றீங்கன்னா இது சூப்பர்பான ஒரு டிசிஷனா இருக்கும். இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் நான் ராங் டிசிஷன் எடுக்கிறேன்னு நினைப்பீங்களா? இல்ல ஐ எம் வெரி குட்ங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? I'm most of the time good. Good only. எல்லாத்துலயுமே நம்ம ரைட்டா இருந்தா we'll become God இல்ல. பட் என்னன்னா 80% I'm always good in லவ் தவிர மற்ற எல்லா டிசிஷனுமே கரெக்டா எடுத்துருவேன். லவ்ல மட்டும் மூளை வேலை செய்யாதுல்ல, ஹார்ட் தான் வேலை செய்யும். அதான பிரச்சனை. மூளை வேலை செஞ்சா கரெக்ட் டிசிஷன் எடுப்போம். லவ் பண்ணும்போது ஹார்ட் ஓட டிசிஷனை கேட்டுறோம். அதனால அதுக்கு உண்டான ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அந்த சைடே நான் வரல ஆக்சுவலா. சிம்பு, எனக்கு ஆக்சுவலா உங்களை நிறைய பாக்குறப்போ ஒரு பண்டில் ஆஃப் டேலண்ட், எக்கச்சக்கமான டேலண்ட். நான் இன்ஃபேக்ட் நிறைய பேர்கிட்ட பேசுறப்ப நான் சொல்லுவேன், ஐயோ அவனுக்கு உடம்பு பூரா மூளைங்க, அவனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க பண்ற நிறைய சேட்டை பண்ணுவீங்க தெரியுமா? அப்ப சொல்லுவேன், உனக்கு உடம்பு பூரா மூளைங்க, அதனாலதாங்க அவன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் இட்? ஏன் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ், இவ்வளோ உங்களை பத்தி ஒரு இது? ஏங்க நான் எல்லா விஷயத்துலயுமே தப்பு தாங்க. எல்லா விஷயத்துலயுமே தப்பு தான். ஏன்னா இந்த உலகத்துக்கு என்ன பார்த்தா தப்பா தான் தெரியும். சோ அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக நான் எதுவுமே பண்ணாம உட்கார்ந்து இருக்க முடியாது. இப்போ சிம்பு வந்து இப்ப நான் சொல்றேன், இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் டைம்னு ஒரு விஷயமே கிடையாது.
இப்போ உலகமே டைம்ல தான் இருக்கு. டைம் பார்த்து தான் எல்லாருமே நாளைக்கு வேலை, காலையில ஷூட்டிங் எல்லாமே டைம். அதுக்காக நான் உங்கள எல்லாரையும் தப்புன்னு சொல்ல முடியுமா? அட பாவி. ஆ? அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க அப்ப என்ன ஏன் தப்புன்னு சொல்றீங்க? யாராவது எனக்கு ஒரு கட்டைய கொடுப்பாங்க. இங்கே உனக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்க இந்த மாதிரி தான் பேசுறீங்க. சோ உங்ககிட்ட என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றது? யாரால சிம்பு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்? லைக் சிம்பு வந்து நில்லுனா நிப்பாரு, இவங்க சொன்னா உட்காருனா உட்காருவாரு, நடனா நடப்பாரு, குவைட் அப்படின்னா குவைட்டா இருப்பாரு, எந்திரி அப்படின்னா எந்திரிச்சு உட்காருவாரு. ஒரே ஒருத்தர் தான். யாரு? இங்க பூலோகத்துல யாருமே இல்ல. யாருமே இல்ல. அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், டிரெக்டர். இந்த டிரெக்டர் வந்து சொன்னா சிம்பு ஐ வாண்ட் யூ டு பி லைக் திஸ், இந்த என்னோட படம் வரைக்குமாவது நீங்க எப்படி இருங்கன்னா கேப்பீங்க. இல்ல அந்த மாதிரி என்ன யாராவது ரிக்வெஸ்ட் பண்றது எங்க அப்பா சொன்னா கேட்பேன் நானு. பட் யாருமே என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்ன வந்து டீல் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஆக்சுவலா நான் ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் இதை தான் வந்து எப்பவுமே சொல்லுவேன். நான் வந்து ரொம்ப என்னை ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். என்கிட்ட வந்து அன்பா இருந்துட்டாங்கன்னு சொன்னா எனக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு ஒரு என்ன சொல்றது சம்திங் இஃப் தே பிரிங் இட் ஃபார்வர்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, நான் ஆக்சுவலா ஃபிளாட். அவங்க என்ன சொல்றாங்களோ நான் செஞ்சிருவேன். உங்களோட சிஸ்டர்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப மிஸ் பண்றீங்களா இப்ப சமீபத்துல அவங்க கல்யாணம் ஆகி அவங்க போனது? பிகாஸ் ட்விட்டர்ல வந்து உங்களோட மெசேஜஸ் எல்லாம் பார்த்தோம். இல்ல அது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து நான் நிறைய வாட்டி தனியா இருந்திருக்கேன். எனக்கு எப்பவுமே வந்து எனக்கு கல்யாணம் ஆகல, நான் தனியா இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலே எனக்கு இவ்வளவு நாள் 30 வயசு ஆக போகுது. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த தாட் வந்ததே கிடையாது. ஏன்னா எனக்கு என் தங்கச்சி வீட்டுல இருந்தாங்க. ஸோ அதனால அவ இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஐ டென்ட் நீட் another person inside my house. ஒரு ஒய்ஃபா ஒரு பொண்ணு எனக்கு வீட்டில் இருக்கணுன்ற ஒரு அர்ஜ் தேவைப்பட்டது இல்லை. அண்ட் இலக்கியா கிளம்பணும் அப்படின்னோடனே நான் போற வரைக்கும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். என் தம்பி முந்தின நாள்ல இருந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். குரலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவனும் பயங்கர க்ளோஸ். பட் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க தானே ஹைதராபாத் தானே போயிட்டு வரட்டும் அந்த ஒரு ஜோஷ்ல இருந்தேன். என்ன ஆச்சுன்னு தெரியல. த மொமெண்ட் ஷி லெஃப்ட், இந்த கார்ல ஏத்தி விடுற வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் அழுதா பயங்கரமா அழுவா, கிளம்ப மாட்டான்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால ரொம்ப ஹோல்ட் பண்ணேன். த மொமெண்ட் ஷி லெஃப்ட், வீட்டுல இருந்து கார் போனோடனே அன்னைக்கு ஃபுல் டே கண்டினியூஸா அழுதுருக்கேன். அழுது 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 அப்புறம் சாயங்காலம் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் இல்லை வரேன் அப்படின்னா, இல்லை சார் மூஞ்செல்லாம் வீங்கிடுச்சு வேணாம் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அன்னைக்கு ஷூட்டிங் வேற கேன்சல் பண்ணாங்க. ஃபெல்ட் வெரி பேட் அண்ட் நிறுத்தவே முடியல. உங்களுக்கே கஷ்டம்னா அப்பா வெரி வெரி இமோஷனல். அப்புறம் அவரு அழுவ ஆரம்பிச்சு ஒரு நாள் ஃபேமிலியே ஒரே பாசமலர் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ நிறைய ஃபங்க்ஷனும் போறது இல்லை, எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்டர்வியூஸும் பெருசா கொடுக்கறது இல்லை, ரொம்ப ஃபியூவா தான் இப்போ போறேன். அண்ட் அதுக்கு காரணமும் என்னன்னா அதான் பீஸ்ஃபுல்லா இருக்கணும். எனக்கு மைண்ட்ல தோணுச்சுன்னா தான். அண்ட் எனக்கு பண்ணணும் அப்படின்றது வந்து எனக்கு தோணுச்சுன்னா நான் வந்துடுவேன். ஐ டோன்ட் சி வெதர் அது யாரு என்ன ஏது எதுவுமே கிடையாது. நிறைய என்னை பத்தி என்னன்றது புரியாம இருந்தவங்க எல்லாம் வந்து இந்த இன்டர்வியூ பார்க்கும்போது நிறைய பேருக்கு நிறைய கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். It would have given them a lot of ideas about what exactly I am. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னை பிடிக்காதவங்க வந்து தேவையில்லாம என்னை பத்தி பேசி இல்லை என்னை பத்தி போய் போய் சொல்லி அந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்றதை நிறுத்திட்டு வேற ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு அவங்களை ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னை ரொம்ப பிடிச்சவங்களுக்கு என்னோட ஃபேன்ஸுக்கு ஆக்சுவலாக நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். லைக் எப்படி எனக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டோ அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஐ திங்க் மை பிக்கெஸ்ட் எனக்கு வந்து சப்போர்ட் வந்து ஃபேன்ஸ் தான். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாக படம் ஒன்றும் வரல அப்படின்னாலும் வந்து எனக்கு ஒரு பேக் போனாக நின்று என்னை அப்படியே பிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள ரொம்ப நான் ஹர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கூடிய சீக்கிரத்தில் அதையும் நான் சரி பண்ணிவிடுவேன். ஐ டோன்ட் வாண்ட் ஹர்ட் தெம் மோர். வேற ஒன்றும் இல்லை, நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க தேவையில்லாமல் டென்ஷன் போட்டு அது என்ன பண்ணுறது. ஃப்யூச்சரில் இருக்கிறத விட பாஸ்டில் இருக்கிறத விட ப்ரெசென்ட்டில் இருங்க. பி இன் த நவ், லைஃப் வில் பி மச் மோர் ஹாப்பியர்.